அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம போய் தூக்கம் அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ரெஸ்ட் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. நம்ம இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம டைஜஷன் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம போய் படுத்தா கூட டைஜஷன் நடந்துகிட்டு இருக்கு, இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு, மற்ற எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன வேலையை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த வேலைகள் அந்த டைம் செய்யறப்போ சில டைம்ல நம்ம சில பாகங்களை வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்களை, காதுகளை இதையெல்லாம் மூடி கண்ணை மூடி படுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, நம்ம சப்கான்சியஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நமக்கு வேணுங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு பயிற்சி வந்து தூங்குறது தான். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நாள்ல மினிமம் 6 மணி நேரமாவது தூங்கி தான் ஆகணும். தூக்கம் ஒண்ணுதான் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க தூங்காம இருந்தீங்க ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ரீசன்னால இல்ல ஏதாவது ஒரு வேலையினாலையும் நீங்க தூங்காம இருந்துட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லுமே உங்களால வந்து அடுத்த நாள் காலையில எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர டயர்ட் ஆயிடும். எந்த வேலையிலும் நம்ம ஒழுங்கா வேலையே செய்ய முடியாது. ஸோ தூக்கங்கிறது வந்து எல்லா மனிதனுக்கும் ரொம்ப தேவையான விஷயம். நம்ம உடம்பு ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம மனசு ரெஸ்ட் எடுக்கும். பட் ஆனா நம்ம சப்கான்சியஸ் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து சப்கான்சியஸ் வந்து நமக்கு தூக்கத்துல தான் கொடுக்கும். முழிச்சிட்டு இருக்கிறப்ப எந்த பதிலுமே நமக்கு கிடைக்காது. தூக்கத்துல தான் நிறைய பதில்கள் கிடைக்கும். நம்ம பார்த்த நிறைய சயின்டிஸ்ட் ஆகட்டும், பெரிய பெரிய அறிஞர்கள் ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே வந்து அவங்களோட தூக்கத்துல தான் கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயமான தூக்கத்தை வந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ணவே கூடாது. எந்த ரீசனுக்காகவும் வந்து நம்ம தூங்காம இருக்கவே கூடாது. டெய்லி கண்டிப்பா ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரமான தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இரவு நேரத்துல தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தூங்குறப்ப நம்ம தூங்குற ரூம் வந்து எப்பவுமே வந்து இருட்டா இருக்கணும். லைட்டை போட்டுட்டு தூங்குறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. கண்டிப்பா ஒருவேளை நம்ம ஒருவேளை நைட் ஷிஃப்ட் போறவங்க இருப்போம், பகல்ல தான் தூங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தா கூட முடிஞ்ச வரை ஸ்கிரீன் எல்லாம் போட்டு உங்க வீட்டுல அந்த ரூம்ல இருக்கிற விண்டோஸ்க்கு, ஜன்னல்களுக்கு, கதவுகளுக்கெல்லாம் வந்து ஸ்கிரீன் போட்டுருங்க. முடிஞ்ச வரையும் அந்த ஏரியா வந்து நீங்க படுத்துட்டு இருக்கிற ஏரியா வந்து டார்க்கா இருக்கணும், மீன்ஸ் கருமையாக இருக்கணும், வெளிச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கறது வந்து சயின்டிபிக்கலா சொல்றாங்க. அப்படி கருமையா இருக்கிறப்பதான் வந்து ஆழ்ந்த தூக்கம் வருமா. ஆழ்ந்த தூக்கத்துலதான் வந்து நமக்கு நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் வரும். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், நம்ம ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நமக்கு ஏதாவது ஒரு ஐடியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுகளுக்கான பதில்கள் எல்லாமே உங்க தூக்கத்துல தான் கிடைக்கும், ஆழ்ந்த தூக்கத்துல தான் கிடைக்கும். அதனால வந்து எப்பவுமே கண்டிப்பா நீங்க வந்து ஆழ்ந்த தூக்கத்தை பயிற்சி செய்யுங்க. ஒருவேளை நான் படுக்கிறேன் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க படுத்துக்கிட்டு நீங்க உங்க கால்கள் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது, அப்படி கைகள் உடம்பு ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு காலில இருந்து தலை வரை எல்லா பாட்டையும் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நீங்களே சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே நீங்க தலைக்கு வர்றதுக்குள்ள நீங்க தூங்கிடுவீங்க. ஸோ இந்த பயிற்சியை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம தூக்கம் ரொம்ப ரொம்ப